கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேதவசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பை குறித்து தான் ஏசாயா 41:10 எழுதினார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற யாக்கோப்பு எப்படி இருந்தார்? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். என்னுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இப்படி சொல்றோம்? சற்று யோசித்து பாருங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டா கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் சொல்றோமா? தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு எப்படி சொல்லுறார் பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. நான் எது சொன்னாலும் அது தேவனுக்கு மகிமையாய். இஸ்ரவேல்ல நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு செய்த அடையாளம் அற்புதம் சாதாரணமானதல்ல. அந்த சந்ததிக்கு ஆண்டவர் அப்படி செய்தார். அதைத்தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபின் தேவன் அடையாளங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அதனாலதான் நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் தெய்வத்தை விட்டு விலக மாட்டோம். நாங்கள் வழிபடுகிற யெகோவா தேவன் எங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய நாமத்தில் நாம் அடையாளங்களாக இருக்கிறோமா? நம்முடைய அடையாளம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எதை குறித்து நம்மளை அடையாளப்படுத்துறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து அடையாளப்படுத்துறாங்களா? அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க தியானிக்கிறவங்க, அவங்க பைபிள் வாசி நல்ல வசனத்தை தியானிப்பாங்க, உண்மையை பேசுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, பண விஷயத்துல சரியா இருப்பாங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் அடையாளம். இப்படி அடையாளம் இருக்கா? அவங்க கிறிஸ்துவங்க. அவங்க பரிதாளம் வாங்க மாட்டாங்க, இருக்கிறது போதுன்னு வாழ்வாங்க. அவங்க வாயில தடித்த வார்த்தை வராது, கெட்ட வார்த்தை வராது. சக வேலைக்காரங்களை மதிப்பாங்க, சம்பளத்தை கரெக்டாக கொடுப்பாங்க, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை செலுத்துவாங்க, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதல் இருக்கும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க, பிள்ளைகளாகிய பெற்றோர்கள் நல்லா கனப்படுத்துவாங்க, அவங்க இயேசுவுக்கு கொடுக்குற கனத்தை சரியா கொடுப்பாங்க, ஆலயத்துக்கு சரியா போவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் அடையாளம். இந்த அடையாளம் நம்மகிட்ட இருந்தா தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் நாங்கள் வருகிறோம். இந்த குமாரன் மூலமா எங்களை ரட்சித்தீர். நாங்களும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.